அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மெதுவடையும் பொங்கலும் செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக செய்யலாங்க. மெதுவடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இது 2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு பச்சரிசி பாருங்கள், இது கொஞ்சம் நான் அரிசி முழு அரிசி தான் நான் போட்டு செய்வேன். சில பேர் மாவு போடுவாங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் அரிசியை சேர்த்து போட்டு அரைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கழுவி ஊற வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மிக்ஸி இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா ஜில்லுப்பாக இருக்குது உளுந்து. அப்படி அரைச்சா தான் மிக்ஸி சூடாகாமல் நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியும் போட்டுக்குவோம், பாதி இது போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் அரைக்காது. உப்பு பாதி போட்டுக்குவோம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் 2 வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 உருவி போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டுருவோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பாருங்கள் 2 வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா பசைவோம். கையால் நல்லா பசையணும், அப்போ தான் நல்லா வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கையால் தட்டி தட்டி போடுறேன். அதான் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வடை. இப்போ வந்து பெரிய வடை நமக்கு வேணும்னா கையால் தட்டி விட்டால் சரியாக வராது. பாருங்கள், சின்ன பவுல் வச்சுருக்கேன். திருப்பி போட்டு அதில் வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். கவரில் தட்டி விடலாம்ல, பெருசாக தட்டி விட்டு அதை போடுறேன். இது கொஞ்சம் பெரிய வடையாக இருக்கும். பாருங்க, பெரிய வடையாக இருக்குது பாருங்கள். திருப்பி போடலாம். அடுத்தது பொங்கல் செய்யலாம். பாருங்கள், 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன். 24 கேரட்டு. எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 2யும் சேர்த்து ஊற வச்சுருவோம். நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கிட்டுருவோம். 2 வாட்டி அரிசி ஊற்றிட்டு 3வது தண்ணியை ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் போடுறேன். இது 1க்கு வந்து நான் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேங்க. அரிசியை சும்மா சாதத்துக்கு 1க்கு 2 வைப்போம். இப்போ 1க்கு 3 வைக்கிறேன், கொஞ்சம் குறைவாக இருக்கணும்ல, அதுக்காண்டி. மூணு கப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்து பாசிப்பருப்பு 1/4 கப்பு ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதுக்கு 1/2 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 3 கப்பு நான் வச்சுருக்கிறேன் தண்ணி. உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணுண்டா 4 கப்பாக வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம், அப்போ தான் பொங்கி வரையாமல் இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 4 விசில் வைக்கணுங்க. வச்சா தான் குறைவாக நல்லா வேகும்.
நல்லா வந்து பார்க்கலாம்ப்பா. நல்லா வந்துருச்சு பாருங்கள். பக்கத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். நெய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகா கொஞ்சம், ஜீரகம் முழு மிளகு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுருவோம். கொஞ்சமாக பெருங்காயம் போடலாம். முக்கியமானது ஒன்று போட மறந்துட்டாங்க, அது என்னென்னு காமிக்கிறேன். இந்த குழஞ்ச பாசி பருப்பு, பச்சரிசி எல்லாம் சேர்த்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மறந்துடுறேன்னு சொன்னால முந்திரி பருப்பு தாங்க. சின்ன தாளிக்கை இப்போ கரண்டில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துட்ருக்கேன். வறுத்து அதையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். முக்கியமாக முந்திரி பருப்பு தான் போடணும், அதை மறந்துட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.